ஆரோக்கிய வாழ்விற்கான ஸ்தோத்திரங்கள். குருடரின் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றியதற்காக ஸ்தோத்திரம். சுகமான நித்திரையை தருவதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவர்களை காப்பாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் உயிரின் காரணராயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் வலது கையை பிடித்து தாங்குவதற்காக ஸ்தோத்திரம். குருடனின் விசுவாசம் அவனை ரட்சித்து உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றதற்காக ஸ்தோத்திரம். என் பாதம் கல்லில் இடராதபடி என்னை ஏந்துவதற்காக ஸ்தோத்திரம். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உன் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீதிமானின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு அளித்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஜீவனின் பலனானதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு வியாதி இல்லையே, இது மனதில் துக்கமே ஒழிய வேறொன்றுமல்ல என்றதற்காக ஸ்தோத்திரம். உம்மை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் தருவதற்காக ஸ்தோத்திரம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றதற்காக ஸ்தோத்திரம். என் கண் இருளடையாது என்றதற்காக ஸ்தோத்திரம். பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார் என்றதற்காக ஸ்தோத்திரம். எகிப்தின் வியாதி படுக்கையை கர்த்தர் என்னை விட்டு அகற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம். கொடிய ரோகங்கள் ஒன்றும் என் மேல் வராமல் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். வெயிலும் நிலவும் என்னை சேதப்படுத்தாததற்காக ஸ்தோத்திரம். போக்கையும் வரத்தையும் காத்ததற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் நீர் என்னை குணமாக்கியதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரின் செட்டைகளின் கீழ் எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவித்ததற்காக ஸ்தோத்திரம். நீதிமானின் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். இயேசு அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்கியதற்காக ஸ்தோத்திரம். நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு பலத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும்
பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போலாகிறது என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்றதற்காக ஸ்தோத்திரம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். கொடிய ரோகங்கள் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ண மாட்டேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்முடைய காயங்களை கட்டுவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளை செல்வங்களுக்கான ஆசீர்வாதங்கள். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் உன் புத்திரரை காப்பாற்றுவார் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பீர்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவது என்றதற்காக ஸ்தோத்திரம். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் சந்ததியை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து ரட்சிப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் பெருகியிருந்தது போலவே பெருகிப் போவார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் தூரதேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடும் கூட பிழைத்து திரும்புவார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். திராட்சை செடி தன் கனியை தரும் என்றதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகப் பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீ கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததி என்றதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றி ஒலிவமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் வம்சம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். என்னையும் என் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் நாட்களும் என் பிள்ளைகளின் நாட்களும்
பூமியின் மேல் வானம் இருக்கிற நாட்களைப் போல அநேகமாயிருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளும் எங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் மலடு இருப்பதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். வீடும் ஆஸ்தியும் என் சந்ததிக்கு நான் சேர்த்து வைப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு நான் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தப்பட்டவைகள் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் உரியவைகளாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகின்ற விருட்ச கன்றுகளைப் போல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உம் வசனத்தை சொல்வதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் உம்மை ஸ்தோத்தரிப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தலைமுறை தோறும் உம் பிள்ளைகளாக இருக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளின் வெற்றிக்கு வாக்குத்தத்தம் பண்ணியதற்காக ஸ்தோத்திரம். உன் கர்ப்பத்தின் கனியை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்ப்பம் விழுகிறதும் மலடும் என்னில் இருப்பதில்லை என்றதற்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலனாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என்னை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எனக்கு கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். என் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி என்னிடத்திலுள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். மனிதர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தியடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனின் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நீதிமான் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்றதற்காக ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையான உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டதற்காக ஸ்தோத்திரம். உன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் ராஜாசனம் வானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் பலவான்களாய் ஆக்கியதற்காக ஸ்தோத்திரம். அடியாரின் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் தெரிந்து கொண்டவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் பலவான் கையில் இருக்கும் அம்புகளுக்கு ஒப்பாயிருப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். தேவன் என் சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்றதற்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் பாக்கியவான்களாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை பார்க்கிற யாவரும் நாங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் என்றதற்காக ஸ்தோத்திரம். எளியவனை சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குவதற்காக ஸ்தோத்திரம். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றதற்காக ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்றதற்காக ஸ்தோத்திரம். உன்மேல் இருக்கும் என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தியதற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென்.